இந்த செஷன்ல நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டேலி நம்ம வந்து டேலியில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டியை நம்ம வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் வந்து என்ன அப்படின்னா செப்பரேட்டா வந்து டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்தது. இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூவா கொண்டு வந்த ஒரு டாக்ஸ் சிஸ்டம். 2017ல இந்த டாக்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டாக்ஸ் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டாக்ஸ் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம், ஒரு டாக்ஸ் ரிலேட்டடா அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அந்த டாக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், ஓகேங்களா? என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம வந்து இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்லலாம். தென் அந்த டாக்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்றாங்க, ஸோ கால்குலேஷன்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ஐடியா வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ அதை வந்து நம்ம டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் அப்படி நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். அடுத்து அந்த டாக்ஸோடைய ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ் என்ன, ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத சொல்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்ப நம்ம வந்து இங்க நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டெர்மினாலஜிஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்க என்னென்ன மாதிரியான டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, அதுக்கான பர்பஸ் அண்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா நம்ம வந்து ஒரு டாக்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு தியரிட்டிக்கலா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து டேலியில நாம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டேலியில அப்ளை பண்ணும்போது அதுக்கான அக்கௌண்டிங் கிளாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து என்னன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து நம்மளுக்கு ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு டாக்ஸோடைய ஒரு பேக்ரவுண்ட், டாக்ஸோடைய தியரி இது வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிகாம் படிக்கும் போதும் சரி, எம்காம் படிக்கும் போதும் சரி, இதோடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஆனா என்னன்னா தியரிட்டிக்கலா வந்து இந்த டாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ற மாதிரி. ஆனா ரியல் டைம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அல்லது அக்கௌண்டண்டா நம்ம நம்மளுடைய கெரியர் நம்ம எடுத்துட்டு போகும்போது சிஸ்டமேட்டிக்கா தான் நம்ம வந்து இதோடைய அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து அதிகமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ டே டு டே வரக்கூடிய அப்டேட் என்ன, என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க, கவர்மெண்ட்ல இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, தென் இது ரிலேட்டடா வந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேஷன்ல யூஜி லெவல் அண்ட் பிஜி லெவல்ல வந்து அந்த சிஸ்டமேட்டிக் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டா வந்து ஒரு ரியல் டைம் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ரிட்டர்னை வந்து ஆன்லைன்ல எப்படி ஃபைல் பண்றாங்க, ஆன்லைன்ல எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியாது. பட் அதோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா இதே நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸா இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், தென் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ரியல் டைம்ல நடக்கிற சினேரியோஸ், தென் அதுக்கான ஆர்டிகல்ஷிப்னா ப்ராப்பரா நம்ம வந்து பண்ணணும். ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணணும், ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரியல் டேட்டாவை எப்படி அப்ளை பண்றாங்க, அதுல என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, தென் அங்கே என்னென்ன மாதிரியான வெப்சைட் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வந்து பண்றவங்களுக்கு ஈஸியா வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் லேர்ன் பண்றதுக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா இதே வந்து நம்ம அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அட் த சேம் டைம்ஸ் அவங்களுக்கு அதுக்கான ஸ்டடீஸும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் இந்த மாதிரியான கான்செப்ட்னா கொண்டு போறது கிடையாது.
ஸோ இப்போ நம்ம வந்து டேலி அல்லது எனி அதர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல ஒரு டாக்ஸ் அப்ளை பண்றதுக்காக நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலா என்ன நடக்குது, தென் வந்து என்னென்ன மாதிரி வெப்சைட்டை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியரா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால ஒரு ஆர்கனைசேஷன்ல டாக்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும், தென் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியும். ஓகே, இப்ப ஜிஎஸ்டில இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். தென் பிசினஸ்ல நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 29 எக்ஸாக்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எதுக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸ் லெவல் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். அந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எந்த மாதிரி நீங்க பிசினஸ்ல அப்ளை பண்ண போறீங்க, தென் வந்து டேலியில அதுக்கான என்டரிங் ப்ராசஸ் வந்து என்னென்ன இருக்கு, தென் அதுக்கான ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 29 டிரான்சாக்ஷன்ஸ் ஓகேங்களா. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணி பார்த்தோம். தென் இப்போ நம்ம பார்க்கறது இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து ஒரு டாக்ஸ்ல வந்து இம்பாக்ட் இருக்காது ஓகேங்களா. ஸோ டாக்ஸ்ல எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போறது கிடையாது. அந்த பர்டிகுலர் டாக்ஸோடைய கம்ப்யூட்டேஷனுக்கும் ஃபைலிங்க்கும் தேவையான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இங்க நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் ரிலேட்டடா நம்ம வந்து பில்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசீவ் பண்றோம், தென் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்றோம் ஒரு பிசினஸ்க்கு. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பில்ஸ்ல டாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த பில்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பில்ஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அங்க நம்ம வந்து இந்த டாக்ஸோடைய கம்ப்யூட்டேஷன்ஸ் தென் டாக்ஸோடைய ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு நம்ம என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கேதர் பண்ண போறோம் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரியணும். ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம வந்து ரிசீவ் பண்ண மெட்டீரியலுக்கான ஒரு இன்வாய்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில் அப்ப நம்ம வந்து சொல்றோம். தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். அதாவது நம்ம வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணதுல டேமேஜஸ் இருக்கு அல்லது அது நமக்கான மெட்டீரியல் கிடையாது, தெரியாம வந்து வேற ஒரு பார்ட்டிக்கு அனுப்ப வேண்டிய பில்லை வந்து நமக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து ரிவைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம டெபிட் நோட் அப்படிங்கறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். புரியல. இது வந்து டெபிட் நோட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை வந்து இங்க வந்து நம்மளுக்கு எடுத்துக்குது. அதாவது இன்கேஸ் எதுவும் பை மிஸ்டேக்கன்லி அனுப்பினாலும் சரி, ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தாலும் சரி, டேமேஜஸ் இருந்தாலும் சரி, மிஸ்டேக்கா வந்து நம்மளுக்கு வர வேண்டிய இன்வாய்ஸ் இல்ல, வேற யாருக்கோ வர வேண்டிய இன்வாய்ஸ் அவங்க வந்து நம்ம நேம்ல ஜிஎஸ்டி பில் போட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை ரிவைஸ் பண்ணோம். அது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்றது நம்ம டெபிட் நோட்னு சொல்லுவோமா? ஆமா. சோ நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னை என்ட்ரி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் என்ன அப்படின்னா டெபிட் நோட். ஸோ இதை நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து சேல். ஸோ சேல்ஸ் ரிலேட்டடா நாம கஸ்டமருக்கு நம்ம அனுப்பின மெட்டீரியல் டாக்ஸ் இருக்கக்கூடிய டாக்ஸபிள் குட்ஸை நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்வாய்ஸ்ல நம்ம வந்து டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அந்த டிரான்சாக்ஷனும் இந்த இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன் ஜிஎஸ்டியோட இன்க்ளூடட் டிரான்சாக்ஷனா நம்ம வந்து எடுத்துக்கோம். ஸோ நாம அனுப்பும்போது தப்பான இன்வாய்ஸ் நம்ம அனுப்பிட்டோம், இல்ல அப்படின்னா எக்ஸஸ் குட்ஸ் அனுப்பிட்டோம், டேமேஜ்டு குட்ஸ் அனுப்பிட்டோம், அதுக்காக நம்மளுடைய கஸ்டமர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு அதை ரிட்டர்ன் பண்றாரு. ஸோ நம்மளுடைய அந்த சேல்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸை ரிவைஸ் பண்ணணும், மெட்டீரியலை வந்து ரெடியூஸ் பண்ணணும், தென் அந்த எக்ஸாக்ட் சேல்ஸ் வேல்யூ வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம வந்து கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள கொண்டு வருவோம். ஸோ இந்த கிரெடிட் நோட் அப்படிங்கிறது சேல்ஸ் ரிட்டர்ன் ரிட்டர்ன், அதாவது சேல்ஸ் ரிட்டர்னா நம்ம வந்து கிரெடிட் நோட்டும் பர்ச்சேஸ் ரிட்டர்னா டெபிட் நோட்னு சொல்லுவோமா? ஆமா. ஓகே. ஸோ எக்ஸாக்ட். ஸோ இப்போ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிரெடிட் நோட்டும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது டெபிட் நோட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுல அடிஷனலாகவும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். இப்போ பர்ச்சேஸ் பில்லுக்கு
பில்லோடைய ஒரிஜினல் வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா we can use டெபிட் நோட். பர்ச்சேஸ் வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா we can use டெபிட் நோட். சேல்ஸ் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணணும், ஒரிஜினல் சேல்ஸ் பில்லோடைய வேல்யூவை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா we can use கிரெடிட் நோட். அட் த சேம் டைம் சேல்ஸ் பில்ல நம்ம ரைஸ் பண்ணும்போது கம்மியான விலையில நம்ம வந்து பில்லு வந்து ரைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 12 ருபீஸுக்கு நம்ம அனுப்ப வேண்டிய ப்ராடக்ட் காஸ்ட்டை நம்ம 10 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ்ல நம்ம வந்து மாத்தி அனுப்பிட்டோம். அப்போ அந்த 10 ருபீஸ்க்கான டாக்ஸ் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். லேட்டரா தான் நம்மளுக்கு தெரிய வருது, பிஃபோர் ரிட்டர்ன் ஃபைலிங் இல்லைன்னா ஆஃப்டர் ரிட்டர்ன் ஃபைலிங் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பை மிஸ்டேக் நம்ம வந்து 2 ரூபாய் கம்மியா நம்ம அனுப்பிட்டோம். அப்போ அந்த ஒரிஜினல் பில்லோடைய வேல்யூவை we have to increase. ஓகேங்களா, we have to increase and collect tax amount with some amount additionally. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் பில்லோடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இன்னொரு சேல் பில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம், சேல் பில் ஒரிஜினல் சேல்ஸ் பில்ல நம்ம வந்து ரெஃபர் பண்றதுக்காக அந்த ஒரிஜினல் சேல்ஸ் பில்லுல தான் நம்ம விலையை நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டெபிட் நோட் யூஸ் பண்ணலாம். டெபிட் நோட்டா சார்? ஆமா. சார் ஆக்சுவலி நம்ம வந்து ஆக்சுவல் அமௌண்ட்டை விட 2 ருபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். பை மிஸ்டேக்கன்லி கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து அனதர் பில் போட்டு அத வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க கூடாது. அந்த ஒரிஜினல் பில்ல ரெஃபர் பண்றதுக்காக நம்ம டெபிட் நோட் யூஸ் பண்ணோம். ஓகே ஓகே ஓகேங்களா, சோ ஒரிஜினல் பில்ல ரெஃபர் பண்றதுக்காக நம்ம டெபிட் நோட் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சோ சேல்ஸ், ஆனா அது சேல்ஸ் தானே சார்? ஆமா, அது வந்து சேல்ஸ் தான். ஆனா எக்ஸாக்ட்டா மறுபடியும் நம்ம வந்து குட்ஸ் அனுப்ப போறது கிடையாது. ஓகே, ஆல்ரெடி மெட்டீரியல்லாம் நம்ம அனுப்பிட்டோம். ஓகேங்களா, ஆல்ரெடி மெட்டீரியல் அனுப்பிச்சு எக்ஸாக்ட்டா அந்த டைம்ல நம்ம வந்து சேல்ஸ் நியூ சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்க போறது கிடையாது. ஆல்ரெடி நடந்த சேல்ஸ்ல நாம வந்து மாடிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ணி அனுப்புறோம். அனுப்புன பில்லுல மாடிஃபிகேஷன் பண்ணி அனுப்புனா அது டெபிட் நோட்டா? அடிஷனல் பில் அனுப்புன பில்லுல நம்ம வந்து மாடிஃபை பண்றோம், அதுக்காக நம்ம வந்து டெபிட் நோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ சினேரியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேல் பில் நம்ம வந்து வேல்யூவை கம்மி பண்ணி அனுப்பிட்டோம். இன் ஃபியூச்சர்ல நம்ம அடிஷனலா நம்ம அனுப்ப வேண்டியதுக்கு ஒரு ரிவைஸ்டு இன்வாய்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சேல் பில் வேல்யூ கம்மியானதுனால நம்ம வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு வவுச்சர் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா டெபிட் நோட். இது அப்படியே ரிவர்சல்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் வேல்யூவை ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம டெபிட் நோட் யூஸ் பண்றோம். ஆனா பர்ச்சேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரிஜினல் பில் வேல்யூவை நம்ம கம்மியா நம்ம வந்து அனுப்பிட்டோம், பிரைஸ் ஹைக் இருக்கு, இல்ல அப்படின்னா நம்ம தெரியாம டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டோம், அதாவது நம்மளுடைய சப்ளையர் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நம்மளுக்கு வந்து பில்லு வந்து அனுப்பிட்டாரு, லேட்டரா தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்கவுண்ட் பிரைசஸ் வந்துருச்சு சார், ஸோ டாக்ஸும் கம்மியா வாங்கிட்டோம், தென் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா சார்ஜஸ் அதிகமா நாங்க வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுல எந்த அளவுக்கு சார்ஜஸ் அதிகமா இருக்கோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பில்லோட வேல்யூவை ஒரிஜினல் பில்லோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாம கிரெடிட் நோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதான் சேல்ஸோட அப்படியே ரிவர்சல் பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியல, நாம இங்க கம்மியா கொடுத்துட்டோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம சப்ளையர் கம்மியா கொடுத்துட்டாரு. அதாவது சேல்ஸ் பண்ணும்போது நம்ம கம்மியா கொடுத்ததுனால டெபிட் நோட் யூஸ் பண்றோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது சப்ளையர் கம்மியா கொடுத்துட்டாருன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதான் நம்ம கிரெடிட் நோட் யூஸ் பண்ணோம். கிரெடிட் நோட்டா? ஆமா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரெடிட் நோட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் சேல் ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, டெபிட் நோட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு சேல் பில்லுக்கோ அல்லது ஒரு பர்ச்சேஸ் பில்லுக்கோ அகெயின்ஸ்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணும்போது அதோடைய அகெயின்ஸ்டோடைய நேச்சர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு பில்லு நம்ம வந்து ரைஸ் பண்ணிட்டோம், அந்த பில்லோடைய வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்றோம். அட் த சேம் டைம்ஸ் அந்த பில்லோடைய வேல்யூவை
கம்மியா கொடுத்துட்டோம், இப்போ அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் நம்ம டெபிட் நோட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சோ இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். சோ டெபிட் நோட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கிரெடிட் நோட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் சேல் ரிட்டர்ன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்ப இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் அப்படிங்கிறதும் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதும் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேல்ஸ்ங்கிறதும் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதும் குறிக்கும். தட் இஸ் ஒரிஜினல் பில். புரியல ஓகேங்களா? தென் அதுக்கு ரிவைஸா நம்ம ரைஸ் பண்ண வேண்டியது கிரெடிட் நோட் அண்ட் டெபிட். சார் ஒரிஜினல் பில் தான் சார் புரியல. அதான் ஒரிஜினல் பில் இன் தி சென்ஸ் ஆக்சுவல் டிரான்சாக்ஷன், சேல் டிரான்சாக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். சோ இந்த ஒரிஜினல் பில் பேஸ் பண்ணி தான் இந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட் இருக்கு. சோ டெபிட் நோட் கிரெடிட் நோட் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரிஜினல் பில்லுக்கு அகைன்ஸ்டா இந்த டெபிட் நோட், எந்த ஒரிஜினல் பில்லுக்கு அகைன்ஸ்டா இந்த கிரெடிட் நோட். அது எப்படி சார் நம்ம செக் பண்றது? சோ அது வந்து நாம பிரைஸ் இப்ப நம்ம வந்து கம்மியா கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சப்ளையர் வந்து பிரைஸ் நாங்க கம்மியா போட்டு பில் அனுப்பிட்டோம் அப்படின்னாலும் சப்ளையருக்கும் அது தெரியும். ஸோ அந்த பில்லை மென்ஷன் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட். அப்போ டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஒரிஜினல் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் நம்மள்ட்ட இருக்கணும். ஒரிஜினல் இன்வாய்ஸ் ஆல்ரெடி ஒரிஜினல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது நடக்கும். அப்படித்தானே சார்? இப்போ எஸ் சார், எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்றீங்க சார், அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து என்னன்னா நம்ம சேல்ஸ் பண்ற குட்ஸ் வந்து எக்ஸஸ் ஆவோ டேமேஜ் ஆவோ டிஃப்ரெண்டாவோ இருந்துச்சுன்னா அதுதான் அதையும் தானே நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம். ஆமா. ஸோ எக்ஸஸ் ஆவோ டேமேஜஸ் ஆவோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், சேல்ஸ் பண்ணும்போது எக்ஸஸ் ஆவோ டேமேஜஸ் ஆவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் பில்லோட வேல்யூவை ரெடியூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அப்ப கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். தென் அடுத்து என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ரிசீப்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்கலாம். ஓகேங்களா? அட்வான்ஸ் ரிசீப்ட் வந்து இருக்கலாம். ஸோ அட்வான்ஸ் ரிசீப்ட் இன் தி சென்ஸ் நாம வந்து கஸ்டமருக்கு இன்னும் வந்து நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணல. கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணல. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்கிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அட்வான்ஸ்ங்கிறது வாங்கியிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் மே மந்த் நம்ம பண்ண வேண்டிய சேல்ஸுக்காக ஏப்ரல் மந்த் நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம். அப்ப அந்த அட்வான்ஸ் வாங்கினதை நம்ம ரிசீப்ட் அப்படிங்கிற இந்த வவுச்சர்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். தென் அந்த அட்வான்ஸ் வாங்கும் போதே நம்ம அதுக்கான டாக்ஸையும் நம்ம சேர்த்து வாங்கியிருக்கணும். அந்த குட்ஸுக்கு நம்ம வந்து மே மந்த் பண்ணக்கூடிய சேல்ஸ் பண்ண வேண்டிய குட்ஸுக்கான டாக்ஸையும் முன்கூட்டியே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வாங்கியிருப்போம். அப்போ அந்த மந்த்லயே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஏப்ரல் மந்த்லயே அதுக்கான டாக்ஸை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த டாக்ஸ் ஏப்ரல் மந்த்லயே பே பண்ணணும், அட்வான்ஸுக்கு வாங்கின டாக்ஸ். ஆமா. அடுத்து இப்போ வந்து என்னன்னா அட்வான்ஸ் ரிசிப்ட் சப்போஸ் அட்வான்ஸ் பெய்டா இருந்தா ஆமா. சோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம வந்து சப்ளையருக்கு முன்கூட்டியே நம்ம வந்து அட்வான்ஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல பேமெண்டா நம்ம வந்து இந்த இடத்துல முன்கூட்டியே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டாக்ஸ் அமௌண்டோட சேர்த்து நாம வந்து அந்த பர்டிகுலர் சப்ளையருக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ நம்மளுடைய டாக்ஸ் அமௌண்ட அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடுவார். நம்ம எந்த மாசத்துல வந்து ஆர்டர் பண்றோமோ அதுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணினா மட்டும் தானே சார் அவங்க நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோமோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படிங்கறத நம்ம கன்சிடர். அந்த அதாவது நம்ம எந்த மாசம் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிருக்கோமோ அந்த மாசத்துல அவங்க வந்து அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுவாங்க. ஆமா, நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கின டாக்ஸை கட்டுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் அண்ட் அட்வான்ஸ் ரிசீப்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இன்னும் வந்து ஒரிஜினல் சேல்ஸ் அண்ட் ஒரிஜினல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நடக்கல. அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் பீரியட் டைம்ல ஒன்லி நம்ம வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லைன்னா அட்வான்ஸ் ரிசீப்ட்ங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன் ஃபியூச்சர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் பில்லு வந்து நம்ம ரைஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட் டிரான்சாக்ஷன் வந்து இன் ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஆனா இட் மேபி வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டாக்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறோம். ஓகேங்களா? டாக்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கட்டிடுறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரிஜினல் சேல்ஸ் நம்ம பண்றதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து மே மந்த் தான் சேல்ஸ் நம்ம பண்ண போறோம். ஆனா நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து ஏப்ரல்லே நம்ம வந்து ரிசிப்ட் அப்படிங்கறத நம்ம வாங்கிட்டோம். டாக்ஸ் அமௌண்ட் அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏப்ரல்லே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடுவோம். ஆனா மே மந்த் அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிருது. மே மந்த் நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா சேல் அப்படிங்கறத நம்ம பண்ணல. அந்த கஸ்டமர் வந்து எனக்கு மெட்டீரியல் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? எங்களுக்கு மெட்டீரியல் வேண்டாம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸை நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆஃப் அட்வான்ஸ் பேமெண்ட் அல்லது அட்வான்ஸ் ரிசீப்ட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரிசீப்ட் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வாங்கின அட்வான்ஸை நம்ம அவங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கறத நம்ம பண்ணிடுறோம். யாருக்கு? கஸ்டமருக்கு மொத்தத்தை ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஆனா அவருக்கு டாக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம எங்க பே பண்ணிருப்போம்? இப்போ நம்ம ஏப்ரல்லே அதுக்கு டாக்ஸ் பே பண்ணிருப்போம். ஆமா, ஏப்ரல்லே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்து அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட் கட்டணும். உதாரணத்துக்கு 1,18,000 ரூபாய் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கிருக்கோம். அதுல 1 லட்சம் ரூபாய் வந்து அந்த குட்ஸுக்கான அமௌண்ட், 18,000 ரூபாய் டாக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த 1,18,000த்துல 1 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆனா 18,000 நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல கவர்மெண்டோடைய ஸ்டெஷரிக்கு நம்ம கட்டிட்டோம். அப்ப அந்த 18,000 ரூபாய் எங்க இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் இருக்கு. சோ அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மே மந்த் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நாம மே மந்த் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கிளைம் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோமா சார் இல்ல எப்படி சார் ஃபைல் பண்ணுவோம்? ஆமா, டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம அதை வந்து நான் அடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். சோ 3rd காலம் தான் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். அப்போ இதுவுமே வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் தானே சார்? நம்ம டாக்ஸை மட்டும் தானே சார் ரிட்டர்ன் வாங்குறோம்? ஆமா, அதுதான் டாக்ஸை மட்டும் நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம். எப்ப நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அட் டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங் டைம்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இத வந்து நம்ம டெபிட் நோட்ல சேர்த்துப்போமா சார்? அதெல்லாம் கிடையாது. சோ அட்வான்ஸ் ரிசீப்ட நம்ம வந்து ரீஃபண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இது எக்ஸாக்டா என்னவா வரும் அப்படின்னா திரும்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இது ஒரு பேமெண்ட் மாதிரி பேமெண்ட் வச்சுல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். கிரெடிட் நோட் டெபிட் நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினல் டிரான்சாக்ஷன், அதாவது சேல் பில் அண்ட் பர்ச்சேஸ் பில்லுக்கு அகைன்ஸ்டா ரெக்கார்ட் பண்ண போறது தான் டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட். அப்ப சேல்ஸ்ங்கிறது டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா அட்வான்ஸ்ங்கிற கான்செப்ட்ல இன்னும் டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை. அதாவது ஒரிஜினல் பில்லுங்கிறது வந்து இன்னும் டிரான்சாக்ஷன் ஒரிஜினல் பில்லுங்கிறது இன்னும் நடக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து என்ன அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் மட்டும்தான் டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிடும். ஸோ அப்ப நம்ம வந்து கேன்சல் ஆகுது அந்த பர்டிகுலர் சேல்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பட்சத்துல கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கின அட்வான்ஸை நம்ம 1,18,000 நம்ம யாருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். வித் டாக்ஸோட டாக்ஸோட சேர்த்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். தென் கட்டண டாக்ஸை நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம ஃபைல் பண்ண வேண்டிய டாக்ஸ்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா? அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமருக்கு நம்ம வாங்கின அட்வான்ஸை ரீஃபண்ட் பண்றது. அதே மாதிரி இப்ப ரிவர்சல் கான்செப்ட்லயே நம்ம பார்க்கலாம். ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம வந்து மே மந்த் பர்ச்சேஸ் பண்றதுக்காக முன்கூட்டியே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம்.
ஓகேங்களா? ஆ அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பேமெண்ட் பண்ண டாக்ஸ அதே மாதிரி நம்ம சப்ளையர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கவர்மெண்ட்ல கட்டிடுவாரு. திரும்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ண அட்வான்ஸ் நம்ம ரீஃபண்ட் கேட்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வந்து ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் பேமெண்ட். பேமெண்ட் அப்ப நம்ம வந்து எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணதை நம்ம ரீஃபண்ட் வாங்குறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இதை எந்த வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணோம்னா ரிசிப்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட். ரிசிப்ட் வவுச்சர்ல. ஆல்ரெடி ரிசிப்ட் வாங்கின பேமெண்ட்டை நம்ம ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னா பேமெண்ட்ங்கிற வவுச்சர்ல ரெக்கார்ட். சார் இப்போ ரிசிப்ட் வந்து பேமெண்ட் வவுச்சராகவும் பேமெண்ட் வந்து ரிசிப்ட் வவுச்சராகவும் ரெக்கார்ட் பண்ணணும். ரீஃபண்ட் அப்படிங்கிற இந்த டேர்ம் இருக்கிறதுனால இப்போ ரிசிப்ட் அப்படிங்கிறது அதாவது கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகுறது தானே சார்? கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம பணம் வருது அப்படின்னா ரிசிப்ட். ரிசிப்ட். சப்ளையருக்கு நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் பேமெண்ட். ஓகே. ஆல்ரெடி ரிசிப்ட் வாங்கின அட்வான்ஸை நம்ம திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் ரீஃபண்ட் பேமெண்ட். ஆல்ரெடி நம்ம பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணதை சப்ளையர் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்றாரு அப்படின்னா ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் பேமெண்ட் தட் இஸ் ரிசிப்ட். சார் அந்த அட்வான்ஸ் ரிசிப்ட் பேமெண்டாவும் அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசிப்டாவும் சொல்றதுதான் சார். எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து அட்வான்ஸ் ரிசிப்ட் கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கிட்டோம். அப்ப நம்ம ரிசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணுவோம். கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிருச்சு, அதை ரீஃபண்ட் பண்றோம், பேமெண்ட் வவுச்சர் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏதாவது ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸ்டேஷனரிஸ் பர்ச்சேஸ் பண்றோம், தென் எனி அதர் மெட்டீரியல் ஆபீஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலுக்கு டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மெட்டீரியலுக்கு டாக்ஸ் இருக்கு. இப்போ ஆபீஸ்க்காக நம்ம ஒரு A4 சீட் வந்து ஒரு பண்டல் நம்ம வந்து வாங்குறோம். எத்தனை பண்டல்? 5 பண்டல் வாங்குறோம். ஒரு பண்டலுடைய காஸ்ட் வந்து ஒரு 450. ஓகேங்களா? சோ அந்த 450 ருபீஸ் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அல்லது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ், அதாவது 450க்குள்ள டாக்ஸ் இல்ல அப்படின்னா 450 பிளஸ் டாக்ஸ் சம்திங் எப்படி வேணுமா எடுத்துக்கிறீங்க. சோ அந்த A4 சீட்டுக்கு நம்ம வந்து பில் தருவாங்க நம்மளுடைய சப்ளையர். அந்த A4 சீட் பர்ச்சேஸ் பண்றதை நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் அந்த பில்லுல வந்து மேபி வந்து அந்த பர்டிகுலர் சப்ளையர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா டாக்ஸ் அப்படிங்கிறது போட்டு நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த டாக்ஸை நம்ம வந்து பிசினஸ்ல இருந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடா டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு சில பில் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ல எடுத்துட்டு வரோம். நம்ம கம்பெனி ரிலேட்டடா என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் அவங்க போடுற ஜிஎஸ்டியை வந்து நம்ம கம்பெனி நேம்ல கிளைம் பண்ணிக்கலாம். ஆமா. அதே மாதிரி அதர் இன்கம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன இன்கம்ஸ் வந்து ரிசீவ் ஆகலாம். அதாவது மேஜர் ப்ராடக்ட் நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னா தட் இஸ் சேல்ஸ். மேஜர் ப்ராடக்ட் நம்ம வந்து விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல சேல் பில் தான் நம்ம பண்ணணும். அது இல்லாம நம்ம வேற ஏதாவது ஒரு சில இன்கம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரிசிப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த இன்கமுக்கு டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரிசிப்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்கமுக்கு நம்ம கலெக்ட் பண்ண டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிடுவோம். அதாவது சேல்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு சில இன்கம்.
அந்த இன்கம் வழியா அந்த இன்கம்காக நமக்கு டாக்ஸ் பே பண்ணணுமா sir? அந்த இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிசிப்ட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போதே அந்த டாக்ஸையும் நம்ம வந்து சேர்த்து கலெக்ட் பண்ணியிருப்போம். அந்த டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு நம்ம ப்ராப்பரா சார் அப்போ இன்கம்லயே வந்து நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல தான் பண்ணணும். ஆமா, அதாவது சேல்ஸ் மெட்டீரியல் சேல்ஸ் பண்றதை தவிர வேற ஏதாவது ஒரு சில இன்கம் வந்துச்சுன்னா நாம வந்து அதை ரிசிப்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். சார் இப்போ இந்த டேர்ம்ஸ் இந்த ரிசிப்ட் இப்படி பேமெண்ட் பண்றதுன்றது இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு சார், நான் ஞாபகம் வச்சுக்கிறது. எது புரியல? அதாவது இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ல இது வந்து என்னன்னா ரிசிப்ட்ல பண்ணணும், இது பேமெண்ட்ல பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு சார் ஞாபகம் வச்சுக்கிறது. எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேமெண்ட் வவுச்சர் தான் யூஸ் பண்ணுவோம். டெலிஃபோன் பில் பேமெண்ட் பண்றோம், சேலரி பேமெண்ட் பண்றோம், ரெண்ட் பேமெண்ட் பண்றோம், இபி சார்ஜஸ் பேமெண்ட் பண்றோம், ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்றதுக்காக பேமெண்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலவுகளுக்கு நம்ம பேமெண்ட் வவுச்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த செலவுகள் டாக்ஸபிள் நேச்சர்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பேமெண்ட் யூஸ் பண்ணும் போதே நம்ம அந்த டாக்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த பேமெண்ட் வவுச்சரையும் நம்ம வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு சில செலவுகள் பண்ணும்போது ஜிஎஸ்டி இன்வால்வ் ஆகாது. உதாரணத்துக்கு சேலரிக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா, எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகாது. அந்த பேமெண்ட் வந்து டாக்ஸபிள் பேமெண்ட் கிடையாது. இபி சார்ஜஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்னா இபி சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணும்போது இபிங்கிறது ஜிஎஸ்டில கொண்டு வரல இன்னும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இபி எக்ஸ்பென்சஸ் வந்து டாக்ஸபிள் பேமெண்ட் கிடையாது. ஆனால் டெலிஃபோன் பில் பே பண்றோம். டெலிஃபோன் பில் பே பண்ணும்போது அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு பில்லு கொடுக்கும் போதே ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நம்ம பேமெண்ட் வவுச்சர்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த டெலிஃபோன் பில் வந்து ஜிஎஸ்டி டாக்ஸபிள் நேச்சர்ல வரும். அப்ப அந்த மாதிரியான ஜிஎஸ்டி டாக்ஸபிள் நேச்சர்ல வரக்கூடிய செலவுகள் அல்லது ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்றோம், நம்மளுக்கு கொடுத்த பில்லு வந்து பில்லுல வந்து நம்மளுடைய யாருக்கு பே பண்றோமோ அவர் வந்து டாக்ஸை சேர்த்திருக்காருங்கிற பட்சத்துல அந்த பில் டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம ஜிஎஸ்டி இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ல கொண்டு வரோம். இப்ப பொதுவா வந்து ஒரு சில பிசினஸ் ஒரே நேச்சர்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு ஷோரூம், அவங்க கஸ்டமர் ஒருத்தர் வராரு, அவர் கம்ப்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு பில்லு கொடுக்கணும். அந்த பில் என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன். அதர்வைஸ் அந்த அதே கஸ்டமர் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப வராரு, திரும்ப வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு சில ரிப்பேர் இருக்கு, இல்லைன்னா ஓஎஸ் மாத்தி கொடுங்க, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து கேட்கிறாரு, இதை மாத்தி கொடுங்க, ஹார்ட் டிஸ்க் மாத்தி கொடுங்க, ஓஎஸ் மாத்தி கொடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் ரேம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, சம்திங் ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து கேட்கிறாரு. ஓகேங்களா. அப்ப அந்த ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கோ இல்ல ஓஎஸ் நம்ம வந்து மாத்தி கொடுத்ததுக்கோ மெட்டீரியல் சேல்ஸ் பண்ற மாதிரி அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். கரெக்ட்டுங்களா? சோ அவர் கம்ப்யூட்டர் வாங்கும்போது எக்ஸாக்ட்டா அது ஒரு சேல். ரிப்பேர் பண்றதுக்காண்டி வராரு, ரிப்பேரிங் சார்ஜஸ் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து வாங்குறோம். ஆனா நம்மளுக்கு ஒரு வருமானம் நம்மளுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸையும் சேர்த்து நம்ம வந்து வாங்கணும். அப்ப நாம வந்து அவருக்கு சிம்பிளா நம்ம வந்து ஒரு இன்கம் ரிசிப்ட் மட்டும் போட்டு கொடுப்போம். அவர்கிட்ட இருந்து வாங்கின காசுக்கு ஒரு ரிசிப்ட் மட்டும் போடுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு சில பிசினஸ்ல அவங்களுடைய எக்ஸாக்ட் கோர் இல்லாம அடிஷனலா வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு சில இன்கம் அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா. அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம இன்கம் ரிசிப்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா. சின்ன சின்ன இன்கம்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
சேல் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ரைஸ் பண்ணாம சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசிப்ட் வச்சு மட்டும் போட்டு நம்ம வந்து கொடுக்க முடியும். சார் இப்போ வந்து நம்ம வந்து அந்த லேப்டாப்பை சர்வீஸ் பண்றோம்னாலும் அதுல இருந்து இன்கம் வருதுன்னா அதுவும் டாக்ஸபிள் தான். அதுவும் டாக்ஸபிள் தான். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து இருக்கக்கூடிய நேச்சர். இது வந்து உண்மையில இப்ப வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பணம் வந்திருக்கும், இல்லைன்னா ஃபியூச்சர்ல பணம் வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான கான்செப்ட் இது. பணம் வந்திருக்கும், இல்லைன்னா ஃபியூச்சர்ல பணம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேல் பண்றோம், சேல் பண்ணும் போதே நம்ம வந்து பணம் வாங்கி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அல்லது ஒரு 10 நாளைக்கு அப்புறம் கூட நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து பணம் வாங்கலாம். ஆனா சேல் அப்படிங்கறது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பவே நம்ம வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது லைபிலிட்டி வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் மந்த்ல நம்ம சேல் பண்றோம், அவருக்கு 10 நாள் 15 நாள் நம்ம வந்து டியூ டேட் கொடுக்குறோம். ஆனா அந்த டியூ டேட் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மே மந்த்ல தான் வருது. அவர் எக்ஸாக்டா எப்ப நம்மளுக்கு பணம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மே மந்த் தான் தருவாரு. ஓகேங்களா? அப்ப நம்ம மே மந்த் பணம் வந்தோட தான் டாக்ஸ் நம்ம கவர்மெண்ட் கட்டணுங்கிறது இங்க கான்செப்ட் கிடையாது. நம்ம முன்னாடியே கட்டிடணும். பில்லு நம்ம ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பவே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா டாக்ஸை கவர்மெண்ட் கட்டிடணும். அப்புறம் அவர் கொடுக்குற டாக்ஸ் அமௌண்ட் அவர் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் மே மந்த்ல அவர் அமௌண்ட் ரிசிப்ட் ஆகுது அப்படின்னா அது நார்மல் ரிசிப்ட், அதுக்கும் டாக்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ஆனா இன்னும் வந்து சேல் பண்ணல, ஆனா முன்கூட்டியே பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா டாக்ஸையும் சேர்த்து வாங்கிடணும். ஓகேங்களா? முன்கூட்டியே பணத்தை வாங்கிட்டோம்னா டாக்ஸையும் சேர்த்து வாங்கிடணும். அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கணும்னா எவ்வளவு சார்? இப்போ வந்து என்னன்னா 1,18,000 டோட்டல் குட்ஸோட வேல்யூ. அதுல வந்து 18,000 வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வருதுன்னா நம்ம இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 50,000 வாங்குறோம். அப்போ வந்து 18,000 டாக்ஸ் ஃபுல் பேமெண்டா டாக்ஸ் வாங்கிடுவோமா இல்ல 9,000 அதுவுமே அட்வான்ஸா வாங்குவோமா? 9,000 வாங்கிடணும். ஏன் சார் அப்படி? அதாவது ரூல். ஓகேங்களா? சோ ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க, 50,000 தான் தந்துட்டாங்க, ஒன்லி 50,000 தான் தந்திருக்காங்க, அப்ப அந்த 50,000க்குள்ள நம்ம டாக்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்து அதை போய் கவர்மெண்ட் கட்டணும். அதாவது அந்த 50,000க்கு அதாவது வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ்? வாங்கின அட்வான்ஸுக்கு எவ்வளவு டாக்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணும். அது எப்படி சார் கால்குலேட் பண்றது? ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 50,000ங்கிறது நீங்க வாங்கின அமௌண்ட். ஓகேங்களா? நான் சொன்ன கால்குலேஷன் என்ன அப்படின்னா 18% எக்ஸாக்டா நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா? அதனாலதான் 1 lakhக்கு 18,000 சொன்னேன். ஓகேங்களா? அப்ப இந்த 50,000ல இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸும் உள்ள இருக்கு. கரெக்டா? அப்ப டாக்ஸும் உள்ள இருக்குன்னா டிவைடட் பை அப்படின்னு பார்க்கும்போது 100 plus 18. ஏன்னா டாக்ஸும் உள்ள இருக்கு, 18% உள்ள இருக்கு. அப்ப இது 100 plus 18, அப்போ 118. ஓகேங்களா? அப்ப 100ம் 18% டாக்ஸும் இது உள்ள இருக்கு. ரெண்டாவது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்ஸ் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ்? 18. இப்ப என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு. எவ்வளவு வருது? 7627.11 இருக்கு. கரெக்டா? சோ இந்த அமௌண்ட்டை நம்ம யாருக்கு கட்டிடணும்? கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிடணும். எப்ப? ஏப்ரல்ல நம்ம வாங்கின அமௌண்ட். சோ 50,000 நம்ம வந்து 50,000 மட்டும் தான் வாங்கணும், 9,000 வாங்கல அப்படின்னு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப மே மந்த் நம்ம எவ்வளவு பில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பில் பண்றோம்? 1,18,000க்கு நம்ம வந்து பில் பண்றோம். கரெக்டா? 1,18,000க்கு நம்ம வந்து பில் பண்ணோம். அப்ப இதுல வந்து 1,18ங்கிறது டாக்ஸோட சேர்த்து 1,18,000. அப்ப இதுல எவ்வளவு டாக்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து
18,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். கரெக்டா? ஆல்ரெடி நம்ம வந்து எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிட்டோம்? 18,000 பே பண்ணிட்டோம். ஆல்ரெடி எவ்வளவு பே பண்ணிட்டோம் அப்படின்னா 7,600. 7,627 பே பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இதை நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம். அப்ப இந்த மாசம் நம்ம கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ் எவ்வளவு? 10,372. மே மந்த் நம்ம கட்ட வேண்டியது இவ்வளவு தான். சோ ஆல்ரெடி பே பண்ணதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இவ்வளவு மட்டும் தான் நம்ம கட்டணும். சார் இப்போ வந்து இது ரிசிப்ட்டுக்கு பேமெண்ட்டுக்கு மட்டும். நான் சொன்னது இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கினது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ இப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சேல் பண்றோம். ஆனா ஏப்ரல் மந்த் சேல் பண்றோம், அதுக்கான பணம் வந்து மே மந்த் தான் வருது அப்படின்னா ஏப்ரல் மந்தே அதுக்கான டாக்ஸை கட்டிடணும். ஓகேங்களா? பணம் ரிசிப்ட் ஆகுறத வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா முன்கூட்டியே நம்ம வந்து ரிசிப்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா முன்கூட்டி வாங்கின ரிசிப்டுக்கு நம்ம டாக்ஸை அந்த மந்தே நம்ம வந்து சேலுக்கு நம்ம டாக்ஸை கட்டிடணும். கவர்மெண்ட் வந்து நீ சேல்ஸ் பண்றியா பண்ணலையாங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நீங்க சேல்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வருமானம் வந்துருச்சு, அதுல டாக்ஸ் எங்களுக்கான டாக்ஸ் மட்டும் வந்துருச்சு, அதை நீங்க எங்களுக்கு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேல்ஸ் நடந்தாலும் நடக்கலனாலும் நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம டாக்ஸ் கட்டிதான் ஆகணும். கட்டிதான் ஆகணும். பணம் வந்தாலும் வராம இருந்தாலும் சேல்னு ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்ஸை கட்டிதான் ஆகணும். ஓகே. சோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து எக்ஸாக்டா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனா இருக்கு. ஒரு சில ஜேர்னல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஜேர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எக்ஸாக்டா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்காக மட்டும் நாம வந்து இந்த ஜேர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். நம்மளுடைய வெண்டார் வந்து ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த சப்ளையர் வந்து ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸ் பில்லு கொடுத்துருவாரு. கரெக்டா? சோ நம்ம கிட்ட இருந்து வாங்கின அந்த டாக்ஸ் அமௌண்ட நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்ல போயிட்டு கட்டிடுவாரு. ஓகேங்களா? சோ பர்ச்சேஸ் பில்ல டாக்ஸை சேர்த்து வாங்கிடுறாரு. ஏன்னா அவரு கவர்மெண்ட்ல ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கவர்மெண்ட்ல ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அவர் கட்டிடுவார். ஆனா ஒரு வெண்டார் இருக்காரு, அந்த சப்ளையர் வந்து கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர்னா பண்ணல. ஓகேங்களா? கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு சின்ன ஒரு வெண்டார், சின்ன ஒரு பிசினஸ் அவங்க. ஓகேங்களா? அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து மெட்டீரியல் வாங்குறோம். அந்த வாங்கின மெட்டீரியலுக்கு கண்டிப்பா அவர் வந்து கவர்மெண்ட்ல போய் கட்ட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு மெட்டீரியல் நம்ம வாங்கினோமோ அந்த மெட்டீரியலுக்கு நாம வந்து தனியா நம்ம வந்து ஒரு டாக்ஸை கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் கட்டணும். ஓகேங்களா? நாம தனியா நாம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்ஸை கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் போய் கட்டணும். அந்த டைம்லனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பில்ல டாக்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம ஒரு ஜேர்னல் வவுச்சர் நம்ம தனியா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இப்ப நான் சொன்னது எக்ஸாம்பிள் தான். ஜேர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஜேர்னல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ஸா நம்ம ஒரு சில டைம் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் டேலில என்ட்ரி பண்ணும்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ஸ்ல நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பில்ஸா நம்ம வந்து இதை நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்து அடுத்த கான்செப்ட் வந்து என்னன்னா டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன். இப்ப இது வந்து ஒரே மாதிரி காலம்ல வர்றதுனால
இதுக்கு ரிலவெண்டா இங்க பாயிண்ட், இதுக்கு ரிலவெண்டா இங்க பாயிண்ட் நான் கொடுக்க போறது கிடையாது. நான் வந்து இதே மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஒரு கிளாரிட்டிக்காக நான் வந்து இந்த மூணையுமே நான் வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது, இதுக்கு ரிலவெண்டா இங்க டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன், இதுக்கு ரிலவெண்டா இங்க டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் கிடையாது. ஓகே, இப்ப டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் அப்ப நம்ம வந்து இங்க எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் ஆன் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்ன டாக்ஸ் பெர்சன்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாக்ஸ் ரேட்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். இப்போ டாக்ஸ் ரேட்ஸ் அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 0% வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க கவர்மெண்ட். அதாவது டாக்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஒரு சில நெசசரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ் அப்படிங்கிறதுனால 0%. அதை நம்ம வந்து 0 ரேட்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து 5% வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு சில ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு 5% அப்படிங்கிறது வந்து டாக்ஸ் இருக்கு. சார் நம்ம இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பாத்துக்கலாமா எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த மாதிரியான ஜிஎஸ்டி? ஆமா, சோ எந்தெந்த குட்ஸ்க்கு எந்தெந்த சர்வீசஸ்க்கு என்னென்ன பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகுங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து ஒரு சில ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு 12% அப்படிங்கிறது வந்து டாக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து 18% டாக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 28% வரைக்கும் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய பெர்சன்டேஜஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? டாக்ஸ் ரேட் வந்து 5%, 0%, 5%, 12%, 18%, 28%. ஆனா டாக்ஸ் ரேட்டோட டயர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 எக்ஸாக்டா டாக்ஸ் பெர்சன்டேஜஸ் என்ன அப்படின்னா 5, 12, 18, 20. அப்ப ஜிஎஸ்டி உடைய டாக்ஸ் உடைய டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயர் என்ன அப்படின்னா 4 டயர்ஸ். ஓகேங்களா? சோ எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் 5, 12, 18, 28க்குள்ள கொண்டு வராங்க. இது வந்து என்ன அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாக்ஸ் ரேட்ஸ் அப்ப நம்ம வந்து இங்க பார்ப்போம். அதுக்கடுத்து ஒரு சில கோட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? கோடு அப்படிங்கிறது HSN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கு. அதே மாதிரி SAC அப்படின்னு ஒரு சில கோடு இருக்கு. HSN அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா குட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோடு. SAC அப்படிங்கிறது சர்வீசஸுக்கான கோடா வந்து இங்க யூஸ் பண்றாங்க. HSN அப்படிங்கிறது ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த HSN, ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். SAC அப்படிங்கிறது சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோடு வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து என்னன்னா ஒரு யூனிவர்சல் கோடு. ஓகேங்களா? வேர்ல்டு லெவல்ல வந்து இந்த கோடு ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க வந்து டிக்ளேர் பண்ணதுதான் இந்த கோட். அவங்களுடைய டிசைன் தான் இந்த கோட். அதாவது ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கோட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ யுனிவர்சல்ல வந்து ஒரே மாதிரியான கோட்ஸ் வந்து இங்க மெயின்டைன் பண்ணப்படும். இதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் HSN பொறுத்த வரைக்கும் 8 டிஜிட் வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா? தென் SAC பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து என்ன அப்படின்னா 7 டிஜிட் வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து டிஜிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா காமனா வந்து இருக்கக்கூடிய டிஜிட்ஸ். இது மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து சாப்டர், ரெண்டாவது 2 டிஜிட் வந்து ப்ராடக்டோட நேச்சர், இப்படி வந்து இருக்கு. பட் அதை நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். பட்
இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து டாக்ஸ் உடைய கம்ப்யூட்டேஷன்ல மூணாவதா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டாக்ஸ் ஆன் பில் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க டாக்ஸ் ஆன் பில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? டாக்ஸ் ஆன் பில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஓவரால் வந்து ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. எக்ஸாம்பிள் அந்த 1 லேக்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 1 லேக் வந்து டாக்ஸபிள் வேல்யூ. ஓகே, ஃபார் 18% தானது. ஓகே, எஸ் சார். சோ அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிம்பிள் கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம வந்து 18% டாக்ஸபிள் குட்ஸ், 18% குட்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 1 லேக்குக்கு நம்ம வந்து வாங்குறோம் 18% குட்ஸ். அதுக்கு அடுத்து 5% டாக்ஸபிள் குட்ஸ் நம்ம வந்து எவ்வளவுக்கு வாங்குறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது ஒரு 50,000க்கு நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 5% டாக்ஸபிள் குட்ஸ். இப்ப இதுல டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டோட்டல் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இதுக்கான கால்குலேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்ப இதுல வந்து நம்ம 18% டாக்ஸ் என்ன, 18%க்கான டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளி வந்து நம்ம வந்து 1 lakh into 1 lakh into 18 divided by 100. 1 lakh 18 divided by 100 அப்ப நம்ம வந்து கொடுப்போம். சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதுக்கான ரிசல்ட் எவ்வளவு வரும்? 18,000 வரும். கரெக்டுங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 18,000. சோ 18,000 வந்து எவ்வளவு, எதுக்கான டாக்ஸ் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் 18% டாக்ஸபிள் குட்ஸுக்கான. அதே மாதிரி 5% டாக்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 5% டாக்ஸபிள் குட்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு? 50,000. 50,000 into 5 divided by 100. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு, இதுல நம்ம வந்து என்ன பண்றோம், 2,500 அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 5%க்கான டாக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2,500. ஓகேயா? கிளியர்? கிளியர்மா? சார், இந்த கால்குலேஷன் புரியுதா? கேக்குது. ஒரே இன்வாய்ஸ், அதுல 18% இன்வால்வ் ஆகுது, 5% இன்வால்வ் ஆகுது. ரொம்ப லோவா இருக்கு. 18% இன்வால்வ் ஆகுது, 5% இன்வால்வ் ஆகுது. சோ அதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 18%க்கு எப்படி கால்குலேட் பண்ணோம்? டாக்ஸபிள் வேல்யூ இன்டு 18 டிவைடட் பை 100. 5%க்கு டாக்ஸபிள் வேல்யூ இன்டு 5 டிவைடட் பை 100. அப்ப இந்த இடத்துல வந்து டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட், டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு? 1,50,000. கரெக்டா? 1,50,000 அப்படிங்கிறது டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட். அதுக்கடுத்து டோட்டல் டாக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? டோட்டல் டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க 20,500. 18 plus 2,500. கரெக்டா? 20,500 அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு எடுக்கிறோம். டோட்டல்
இன்வாய்ஸ் வேல்யூ. அந்த பில்லோடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1,70,500 கரெக்டா? 1,70,500 இதுதான் பில்லோடைய கீழே வந்து டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். கிளியர்? ஸோ இதுதான் வந்து பில்லோடைய கால்குலேஷன் மாதிரி. அதாவது எப்படி பில்ல வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஸோ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து, தென் டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து டாக்ஸ் அமௌண்ட்டா பார்க்குறோம். ஸோ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க. ஸோ சிம்பிளி நான் வந்து இந்த பண்ண கால்குலேஷன் கரெக்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் இதில் கூட கால்குலேஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 lakh ஓகேங்களா? ஸோ 1 lakh அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். பிளஸ் வந்து என்ன அப்படின்னா 50,000 அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இது ரெண்டும் வந்து மெட்டீரியல் காஸ்ட். அகெயின் பிளஸ் கொடுக்குறேன். அடுத்து வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்றேன். 1 lakh அப்படிங்கிறதுல வந்து 18 இன்டூ டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து அகெயின் பிளஸ் கொடுக்குறேன். அகெயின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 50,000 இன்டூ 5 டிவைடட் பை 100 அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ இதுல அப்படியே என்டர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 1,75,000 அப்படிங்கிறது எனக்கு வரும். ஓகேங்களா? ஏதோ ஃபார்முலா மிஸ்டேக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 + 1 செல் சோர்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதான் ஓகேங்களா? 1 lakh பிளஸ் இந்த ரெண்டு வேல்யூ, இதுல 1 lakhல இருந்து 18%, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ மேபி நான் கமா ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா 1,70,000 கரெக்டா வருதா? 1,70,500. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலாக்கானது. ஓகேங்களா? ஸோ இதன்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸ்ல டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது பேஸ் லெவல். நம்ம டேலியில இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது இதே மாதிரி கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கா, அசஸபிள் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டாக்ஸோடைய கம்ப்யூட்டேஷன் ஆன் இன்வாய்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து பாக்குறோம். தட் இஸ் டாக்ஸ் ஆன் பில்ஸ் அப்ப நம்ம வந்து பாக்குறோம். இப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் பேயபிள் கம்ப்யூட்டேஷன் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிறோம் பேயபிள் கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்ப நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளவு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த டாக்ஸ் பேமெண்ட் அப்ப நம்ம வந்து சொல்லக்கூடியது, அதாவது டாக்ஸ் பேயபிள் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் டாக்ஸ், டோட்டல் அவுட்புட் டாக்ஸ் இல்ல அப்படின்னா நெட் அவுட்புட் டாக்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அவுட்புட் டாக்ஸ். அவுட்புட் டாக்ஸ் இன் தி சென்ஸ் இது நாம கலெக்ட் பண்ண டாக்ஸ். ஓகேங்களா? அவுட்புட் டாக்ஸ் இன் தி சென்ஸ் நாம கலெக்ட் பண்ண டாக்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா டாக்ஸ் சார்ஜ் அல்லது டாக்ஸ் ஆன் சேல் அப்ப நம்ம வந்து இங்க சொல்றோம். நாம பண்ண சேல் பில் இருக்கு இல்லையா, இங்க நம்ம சேல்ஸ் பில் பண்ணிருப்போமா? சோ சேல்ஸ் பில் பண்ணும்போது கஸ்டமர்ட்ட என்ன பண்ணிருப்போம், கஸ்டமர்ட்ட இருந்து டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், கலெக்ட் பண்ணிருப்போம். அட்வான்ஸ்
ரிசிப்ட் கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கும் போது டாக்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அட்வான்ஸ் ரிசீட் வாங்கும்போது டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். வேற ஏதாவது ஒரு இன்கம் நம்மளுக்கு வருது அப்படின்னா கூட கஸ்டமர்ட்ட இருந்து டாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப நாம கலெக்ட் பண்ண டாக்ஸ் அது சேல்ல இருக்கலாம், அட்வான்ஸ்ல இருக்கலாம், அதாவது சேல்ஸுக்கு அகைன்ஸ்டா இருந்தக்கூடிய அட்வான்ஸா இருக்கலாம். ஓகேங்களா, சோ அதர்வைஸ் ஏதாவது ஒரு இன்கம் ரிலேட்டடா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கலாம். சேல்ஸ் அண்ட் இன்கம், சேல்ஸ் இல்லைன்னா சேல்ஸுக்காக கலெக்ட் பண்ண அட்வான்ஸ் இல்லைன்னா எனி அதர் இன்கம். அதை நம்ம என்ன சொல்றோம், அவுட்புட் டாக்ஸ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். இங்க ஏன் நெட் அவுட்புட் டாக்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் சொன்னேன். ஓகேங்களா, சோ டோட்டல் சேல்ஸ், அந்த ஓகேங்களா, டோட்டல் சேல்ஸ் வந்து சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம். சோ சேல்ஸ் பண்ணும்போது நாம வந்து டோட்டலா கலெக்ட் பண்ண டாக்ஸ் நம்ம அவுட்புட் டாக்ஸ்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அட்வான்ஸ் வாங்கும்போது நாம கலெக்ட் பண்ண டாக்ஸ், அட்வான்ஸ் வாங்கும்போது அட்வான்ஸ் நம்ம வாங்கும்போது கலெக்ட் பண்ண டாக்ஸ் அவுட்புட் டாக்ஸ்னு சொல்றோம். வேற ஏதாவது ஒரு இன்கம் வருது, அந்த இன்கம் பண்ணும்போது நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அவுட்புட் டாக்ஸ்னு சொல்றோம். சேல்ஸ், அட்வான்ஸ் ரிசீப்ட், தென் எனி அதர் இன்கம் ரிசீப்ட், இது மூணுலையும் வாங்கின டாக்ஸை நம்ம வந்து டோட்டல் அவுட்புட் டாக்ஸ் அப்ப நம்ம சொல்றோம். அதே மாதிரி கிரெடிட் நோட், தட் இஸ் சேல் ரிட்டர்ன், அட்வான்ஸ் ரீஃபண்ட், அப்ப முன்னாடி வாங்கின அவுட்புட் டாக்ஸ்ல இருந்து அதை ரெடியூஸ் பண்ணிடுவோம் அட்வான்ஸ் ரீஃபண்ட் பண்ணும்போது. ஓகேங்களா, சோ அதர்வைஸ் ஏதாவது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். அப்ப அந்த அவுட்புட் டாக்ஸ்ல இருந்து நம்ம இதெல்லாம் லெஸ் பண்ணது போக இருக்கக்கூடியதை தான் நம்ம நெட் அவுட்புட் டாக்ஸ்னு சொல்றோம். சோ நெட்ங்கிற வேல்யூ எதுக்காக அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் போக நெட்டா வந்து நம்மளுக்கு எவ்வளவு அவுட்புட் டாக்ஸ் இருக்கு சேல்ஸ் அண்ட் இன்கம் பேஸ் பண்ணி அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நெட் இன்புட் டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்து நெட் இன்புட் டாக்ஸ். இப்ப இன்புட் டாக்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் சார்ஜ்ட் ஆன், டாக்ஸ் சார்ஜ்ட் பை சப்ளையர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா, சப்ளையர் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். சோ இது வந்து பொதுவா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ். ஓகேங்களா, இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம், பர்ச்சேசஸ் இல்ல அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்றோம். சோ பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடியது என்னமா, டாக்ஸ் ஆன் பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அது நெட் இன்புட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, சோ டாக்ஸ் ஆன் பர்ச்சேஸ்ல இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ்ல இருக்குது. ஏன் சார் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து எடுத்துக்கிறோம், பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் மட்டும் தானே சார். சோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம், பண்ணும்போது டாக்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்குறோம். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம், டெலிபோன் பில் பே பண்றோம். ஓகேங்களா, அதர்வைஸ் எனி அதர் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் பண்ணும்போது அதுல டாக்ஸ் இருக்கு அப்படின்னா கூட அத நம்ம வந்து இன்புட் டாக்ஸ் அப்ப நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா, சோ நெட் இன்புட் டாக்ஸ்ங்கிறது சேல் பில், சாரி பர்ச்சேஸ் பில், அதுக்கு அகைன்ஸ்டா டெபிட் நோட் இருந்துச்சுன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சோ அதான் வந்து நம்ம வந்து நெட் இன்புட் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஏன் நெட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறது. சோ இப்போ அவுட்புட் டாக்ஸ் அண்ட் தென் இன்புட் டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கான கால்குலேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அவுட்புட் டாக்ஸ் அண்ட் இன்புட் டாக்ஸ் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சோம். ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுறோம், பர்ச்சேஸ் பில்லு கொடுங்க, டெபிட் நோட் இருந்தா கொடுங்க, சேல் பில் இருந்தா கொடுங்க, கிரெடிட் நோட் இருந்தா கொடுங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசிப்ட் ஏதாவது இருந்தா கொடுங்க, ரீஃபண்ட் இருந்தா கொடுங்க, எக்ஸ்பென்சஸ் பில் ஏதாவது இருந்தா கொடுங்க, அது எல்லாத்தையும் நான் வாங்கிடுறோம் அந்த மந்த்துக்கானது. அதை தனித்தனியா நம்ம பிரிக்கிறோம், எதெல்லாம் வந்து அவுட்புட் டாக்ஸ் ரிலேட்டட், எதெல்லாம் இன்புட் டாக்ஸ் ரிலேட்டட் தனித்தனியா பிரிச்சிடும். ஓகேங்களா,
இப்போ அவுட்புட் டேக்ஸ் ரிலேட்டடா பில்லு பிரிக்கணும் அப்புறம் எதை எடுக்கலாம்? சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அவுட்புட் டேக்ஸ் ரிலேட்டட். சேல்ஸ் ரிட்டர்ன் எடுக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவுட்புட் டேக்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அட்வான்ஸ் நம்ம ரிசிப்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவும் அவுட்புட் டேக்ஸ் ரிலேட்டட். அவுட்புட் டேக்ஸ். ஓகேங்களா? அட்வான்ஸ் ரிசீட் வாங்குனதை நம்ம கேன்சல் ஆச்சு பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது வாங்கின அட்வான்ஸ் போன மாசம் வாங்கின அட்வான்ஸ் இந்த மந்த் ரீஃபண்ட் இருக்கா அதையும் வாங்குறோம் எடுக்கிறோம். வேற ஏதாவது சின்ன சின்ன இன்கமுக்கு ஏதாவது டாக்ஸ் நீங்க கஸ்டமர் வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்களா அதையும் நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து தனியா நம்ம வந்து அவுட்புட் டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இன்புட் டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு பர்ச்சேஸ் பில் கொடுங்க, டெபிட் நோட் கொடுங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அதை நீங்க கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸ் சம்பந்தப்பட்ட பில் ஏதாவது இருக்கா அதையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? இன்புட் டாக்ஸ் கால்குலேஷனுக்கு நம்ம தனியா எடுத்துக்கிறோம். அப்ப அந்தந்த பில்ல இருந்த டாக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் இங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா? 5% டாக்ஸ் என்ன, 8%, 18% டாக்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பில்லுல இருக்க இந்த டாக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் தனித்தனியா பிரிச்சு இந்த மெட்டீரியலுடைய வேல்யூவை கன்சிடர் பண்ண வேணாம். ஒன்லி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன? அந்த பில்லுல இருக்க டாக்ஸ். சேல் பில்ல இருக்கக்கூடிய டாக்ஸ்னா அவுட்புட் டாக்ஸ், பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடிய டாக்ஸ்னா இன்புட் டாக்ஸ். ஓகேயா? ஓகே. சோ அவுட்புட் டாக்ஸ் அண்ட் இன்புட் டாக்ஸ். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனுக்கு வருவோம். ஸோ டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் அப்ப அந்த மந்த் பே பண்ண வேண்டிய டாக்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ சொல்றோம். ஸோ டாக்ஸ் பேயபிள் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டாக்ஸ். ஓகேங்களா? அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் ஓகேங்களா? டாக்ஸ் பேயபிள் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ். ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் சேர்த்து தானே கட்டணும். சேல் பில்ல கலெக்ட் பண்ண டாக்ஸ்ல இருந்து நாம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பில் மூலமா நம்ம பே பண்ண டாக்ஸை லெஸ் பண்ணிக்கலாம். ஏன் எப்படி பண்றோம் சார்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சப்ளையர் மூலமா அந்த டாக்ஸை நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம். ஓகே. சோ அதுக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்ப நம்ம வந்து சொல்றோம். சோ இதை வந்து ஷார்ட்டா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பர்ச்சேஸ் பில் மூலமா ஆல்ரெடி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம வந்து திரும்ப நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட், ஓகேங்களா, பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது டாக்ஸ்க்கு முன்னாடி இருக்க காஸ்ட் வந்து ஒரு 1 lakh அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் வந்து 1 lakh அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணேன். இந்த டாக்ஸ் இந்த காஸ்டபிள் இந்த காஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18% நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18% நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ளையர் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாரு. 18% சப்ளையர் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சார்ஜ் பண்ணியிருப்பாரு. அப்ப எவ்வளவு நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாரு? 18,000 கலெக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த 18,000 சப்ளையர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நம்ம பேர்ல தான் கவர்மெண்ட்ல கட்டுவார். ஓகேங்களா? இப்ப இதே இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மெட்டீரியல் தான் சேல்ஸுக்கு கொண்டு போறோம். இந்த மெட்டீரியல் தான் சேல்ஸுக்கு கொண்டு போறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து சேல் பிரைஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கும்போது ஓகேங்களா இதை நம்ம வந்து சேல்ஸ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதே 1 லட்சத்துக்கு விற்க மாட்டோம். கரெக்டுங்களா? கண்டிப்பா லாபம் ஆகுமா? சேல்ஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதை நான் வந்து எவ்வளவுக்கு விற்கிறேன், அதாவது எவ்வளவுக்கு நான் வந்து என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளவு நான் வந்து மார்ஜின் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 30,000 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30,000 வைக்கிறேன். அப்ப 1 lakh
30,000 அப்படிங்கிறது என்னோட மார்ஜினோட சேர்த்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன், யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவேன் இதுக்கான டாக்ஸை, என்னோட கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவேன். கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றீங்க. 1,30,000. இப்ப இந்த இடத்துல வந்து டாக்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,30,000 அப்படிங்கிறதுல இருந்து 1,30,000ல 18% அப்படின்னு தானே கால்குலேட் பண்ணோம். ஸோ இதான் கம்ப்யூட்டேஷன். அப்ப நான் டாக்ஸ் கஸ்டமர்ட்ட இருந்து எவ்வளவு வாங்குவேன், 23,400 ரூபாய் வாங்குவேன். ஸோ இது வந்து சேல்ஸ்ல இருந்த ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 23,400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். இந்த பிரைஸ் என்ன, 1,00,000 ரூபாய் காஸ்ட் பிரைஸ், 1,00,000 ரூபாய் காஸ்ட் பிரைஸ், 30,000 ரூபாய் மார்ஜின். கரெக்டா? இந்த 1,00,000 ரூபாய் காஸ்ட் பிரைஸுக்கு ஆல்ரெடி சப்ளையர் வந்து நமக்கு எவ்வளவு வாங்கிட்டாரு, 18,000 ரூபாய் வாங்கிட்டாரு. 18,000 ரூபாய் அப்ப 1,00,000த்துக்கு நம்ம கட்டிட்டோம், அப்படித்தானே? இப்ப நம்ம வந்து எவ்வளவு மட்டும்தான் மார்ஜின் வச்சிருக்கோம், 1 lakh வெறும் 30,000 தான் மார்ஜின். 30,000 தான் மார்ஜின் வச்சிருக்கோம். அப்ப அந்த 30,000க்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அதை இன்டைரக்டா அவங்க வந்து எப்படி இந்த கால்குலேஷன்ல கொண்டு வராங்க அப்படின்னா, டாக்ஸ் பேயபிள் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் டாக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு, 18,000 மைனஸ் இன்புட் டாக்ஸ் எவ்வளவு, 23,400. 23,400 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 23, சாரி இது அப்படியே ரிவர்சல்ல சொல்லிட்டோம். ஓகேங்களா? சோ அவுட்புட் டாக்ஸ் வந்து சேல் பில்ல இருக்குது. கரெக்டா? சேல் பில்ல எவ்வளவு இருக்கு டாக்ஸ், 23,000. ஓகேங்களா? 23,400 ரூபாய் சேல் பில்ல இருக்கக்கூடியது அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பில்ல இருக்குது, 18,000. 23,400. 2,34,000. என்னமா? 23,400. தென் இது வந்து அவுட்புட் டாக்ஸ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். இன்புட் டாக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 18,000 அப்ப நம்ம வந்து சொல்றோம். சோ அப்ப எவ்வளவு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கீங்க, 5,400. 5,400 தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்ஸோடைய கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலாவா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு எஜுகேட் பண்றாங்க. சார் இது வந்து ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே சார்? ஆமா, அந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சாரி சார், அந்த பிசினஸுக்கான டாக்ஸ். ஓகேங்களா? அந்த பிசினஸ் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 5,400 ரூபாய் கட்டினா போதும். ஏன்னா 18,000 ரூபாய் இந்த 1,30,000ல 18,000 ரூபாய் வந்து எதுக்கான டாக்ஸ் அப்படின்னா இந்த 1 lakhக்கான டாக்ஸ். இந்த 1 lakhக்கான டாக்ஸ் அவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய சப்ளையர் நம்மளுக்கு வாங்கி நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டு அவர் கவர்மெண்ட் கட்டிடுவார். ஓகேங்களா? அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 18,000 ரூபாய் நம்ம கட்டிட்டோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய 1 lakhக்கான 18,000 ரூபாய் நம்ம கட்டிட்டோம். அப்ப எக்ஸஸா நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதை மட்டும் தான் கவர்மெண்ட் கட்டணும். எக்ஸஸா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம், மார்ஜின் வந்து 30,000. அப்ப 13ல 18% நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு வரணும், ஓகேங்களா? 30,000ல 18% போட்டா அதே 5,400 ரூபாய் வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலா வந்து இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது. நாம எவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணோமோ அதுக்கு தான் டாக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் கட்ட போறோம். சோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஃபார்முலா போடாம, ஏன்னா மார்ஜின் வெளியில தெரிஞ்சிடும்ல சார். இப்போ டைரக்டா மார்ஜின் வேல்யூ எவ்வளவோ அதுக்கு வந்து டைரக்டா டாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுவே வந்து என்னன்னா டாக்ஸ் பேபிள்னு போட்டு. ஆமா, அதுவே வந்து ஈஸியா வந்து நம்ம டாக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா இன்டைரக்ட் மெத்தட் தான் இது. சோ இப்போ பில்லுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து 1,30,000 ரூபாய். பில் வேல்யூ 1,30,000 ரூபாய், அதுல 18% 23,400 ரூபாய் அப்படின்னு தான் இருக்கணும். இப்ப பில் வேல்யூல போயிட்டு காஸ்ட் பிரைஸ் 1 lakh, மார்ஜின் வந்து நான் எங்க பிசினஸ் வச்ச மார்ஜின் 30,000,
அந்த 30,000க்கு மட்டும் நீங்க டாக்ஸ் 5,400 ரூபாய் கட்டுங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம மார்ஜின் வந்து கஸ்டமருக்கு டிஸ்ப்ளே பண்ண முடியாது. அதனால இந்த மெத்தட்ல தான் நம்ம பில்லிங் இருக்கு. அந்த பில்லிங்கோட மெத்தட்லயே வந்து இங்க டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நாம கட்ட வேண்டிய டாக்ஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கானது. நாம பே பண்ண வேண்டிய டாக்ஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம். பட் இது வந்து ஒரு கிளாரிட்டிக்காக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி? ஏன் சார் நம்ம லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே. சோ இப்ப கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெண்டு கம்ப்யூட்டேஷன் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பில்லுல எப்படி இது கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கு, ரெண்டாவது வந்து நம்ம கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ் எப்படி கம்ப்யூட்டேஷனுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டி எடுத்துக்கணும். இப்ப ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ரிட்டர்ன் ஃபைலிங்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்ப ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபைலிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா கவர்மெண்ட்டுக்கு நாம சப்மிட் பண்ணக்கூடிய ஃபார்மை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து வெறுமனே நம்ம வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம போயிட்டு வந்து கவுண்டர்ல போயிட்டு கொடுத்து இந்தாங்க நம்ம வந்து கொடுத்துட முடியாது. ஓகேங்களா? கொடுத்து டெபாசிட் பண்ணுங்க, நான் வந்து ஓரலா வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல்றேன், இல்ல நாங்க வீட்டுல இருந்து எழுதிட்டு வந்திருக்கேன், இந்த அக்கௌண்ட் நம்பர்ல போடுங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப பேங்க்ல என்ன பண்றான் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கான். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்களே கைப்பட எழுதி கொடுத்தாதான் அது வந்து நாங்க இந்த 1 லட்சம் ரூபாய் அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லன்னா நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கான். அப்ப அதே மாதிரிதான் இப்ப நாம வந்து கட்ட வேண்டிய அந்த 5,400 ரூபாய்க்கு நாம கட்ட வேண்டிய அந்த 5,400 ரூபாய்க்கு நாம வந்து வெறுமனே போயிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த 5,400 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு, தென் அதோடைய இன்புட் டாக்ஸ் அவுட்புட் டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, யாரெல்லாம் நம்மளுடைய சப்ளையர், யாரெல்லாம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ், யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தோம், அதோட பில் நம்பர் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மோடைய ஃபார்மேட்ல நம்ம வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டீடைலிங் நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? சோ ரிட்டர்ன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது தான். ஃபைலிங் அப்படிங்கிறது நாம என்ன பண்றோம், அந்த ஃபார்மை நாம வந்து சப்மிட் பண்றோம், கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றோம். அப்ப சப்மிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம இதுதான் நாங்க கட்ட வேண்டிய டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு உத்தரவாதத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். தட் இஸ் ஃபைலிங். அந்த ஃபைலிங்கை இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் நம்ம வந்து இந்த ஃபைலிங்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபைலிங்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம மனசார கொடுத்த இன்ஃபர்மேஷன். அதுல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாம தான் அதுக்கு பொறுப்பு. கரெக்டா? அதுல மிஸ்டேக் இருந்தா நாம தான் வந்து அதுக்கு பொறுப்பு. ஸோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபைலிங்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ரெண்டு ரிட்டர்ன்ஸ் மட்டும் இருந்திருக்கலாம், பட் ஃபைலிங்ஸ்ங்கிறதே நான் இதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்ப ஜிஎஸ்டி ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி R1 அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி ரிட்டர்ன் 1 அப்படிங்கிறது ஃபைல் பண்றாங்க. இது வந்து எப்போ ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த். ஓகேங்களா? எவ்ரி மந்த். ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து என்ன அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை. ஓகேங்களா? மந்த்லி ரிட்டர்னாவும் ஃபைலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குவார்டர்லி ரிட்டர்னாவும் ஃபைலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா மந்த்லி ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும் போது மட்டும் 11ங்கிறது ஒரு டியூ டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, 11ங்கிறது டியூ டேட்டா கொடுத்துருக்காங்க. குவார்டர்லி அப்படிங்கிறது அந்த குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டியூ டேட் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப போன மாசம் செப்டம்பர் மந்த் எதை மீன் பண்ணுது 11ங்கிறது? என்ன மேடம்? 11ங்கிறது எதை மீன் பண்ணுது? ஆமா, அதான் போன மாசம் செப்டம்பர் மந்த் நடந்த
இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அட்வான்ஸ் இந்த டிரான்சாக்ஷனுக்கு எல்லாம் இந்த அக்டோபர் மந்த் 11th வந்து என்ன பண்ணணும், 11th நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகே ஓகேங்களா? அப்ப ஜிஎஸ்டிஆர் ஏன் சார் அந்த அதாவது நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு குறிப்பிட்ட டேட் லிமிடேஷன்ஸ் இருக்கா சார்? ஆமா. ஓகே ஸோ செப்டம்பர் மந்த் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் ப்ராப்பரா வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு, ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால ஒரு டேட் வந்து 11 நாள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த 11 நாளுக்குள்ள என்ன பண்ணிருங்க, அந்த மந்தோட டிரான்சாக்ஷன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு 11ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கட் ஆஃப் டேட்டுங்கிறது நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான ஒரு கட் ஆஃப் டேட். தென் இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல எது மட்டும் நம்ம வந்து காட்டுவோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படிங்க. அவுட்வர்ட் சப்ளைஸ்னா நாம வெளியில சேல் பண்ண சப்ளைஸ் இருக்கு இல்லையா, வெளியில நாம ப்ரொவைட் பண்ண சேல்ஸோ சர்வீசஸோ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம வந்து பில்ஸ் அண்ட் சம்மரி வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா காட்ட வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? சோ அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படின்னா சிம்பிள். அது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம வெளியில கொடுத்த பில்ஸ், சேல் பில் அப்படிங்கிறது எக்ஸாக்டா நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிறதா சேல் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்கம்னா இன்கம் அவுட்வர்ட் சப்ளைஸ் தான். அவுட்வர்ட் சப்ளைனா என்ன எனக்கு புரியல. அவுட்வர்ட் சப்ளைஸ்ங்கிறது இந்த அவுட்புட் டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? சேல் பில் எடுத்துக்கிட்டோம், இன்கம் எடுத்துக்கிட்டோம். சோ அப்ப இந்த அவுட்புட் கால்குலேஷனுக்காக எடுத்துக்கிட்ட பில்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்வர்ட் சப்ளைஸ்ல நம்ம காட்டணும். கால்குலேஷன்ஸ்லாம் இல்ல அவுட்வர்ட் சப்ளைஸ், ஜஸ்ட் வந்து நம்ம அந்த பில்ல மட்டும் ரெக்கார்ட் பண்ணா போதும். பில்ல மட்டும் நம்ம வந்து அது அங்க நம்ம வந்து சப்மிட் பண்ணா போதும். பில் அண்ட் சம்மரி அப்படின்றது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா 11th ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன். தென் வந்து பில்ஸ் அண்ட் சம்மரிஸ், அவுட்வர்ட் பில்ஸ் அண்ட் சம்மரிஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா காட்டுறோம். அவுட்வர்ட் சப்ளைஸ், ஓகேங்களா? அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படின்னு. ஓகே, அவுட்வர்ட் சப்ளைஸ் நாம வெளியில கொடுத்த சர்வீசஸ் அண்ட் சேல்ஸ் அப்ப நம்ம வந்து எடுத்து. அடுத்து ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன். ஓகேங்களா? சோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 20th நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் பண்ணணும். எவ்ரி மந்த் 20th வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சம்மரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட், சப்ளைஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொல்லணும். ஓகேங்களா? சம்மரி அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒன்லி ஒரு சில வேல்யூஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் இங்க சம்மரி. ஆனா இங்க வந்து ஒரு சில ஒரு சில பில்லுக்கு நம்ம வந்து பில்லோட இண்டிவிஜுவல் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ல ஒவ்வொரு பில், ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு பில்லையும் தனித்தனியா கொடுக்கணும். ஒரு சில பில்ஸுக்கு சம்மரி டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், டோட்டல் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? அதை நம்ம வந்து டேலியில என்ட்ரி பண்ணி இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆனா இங்க 3B நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து ஒன்லி சம்மரி, ஒன்லி வேல்யூஸை மட்டும் காட்டுறோம். டோட்டல் அவுட்வர்டு டாக்ஸபிள் வேல்யூ என்ன, டாக்ஸ் வேல்யூ என்ன, அதே மாதிரி இன்வர்ட் டாக்ஸ் வேல்யூ மட்டும் என்ன. சோ இந்த மாதிரி நம்ம வந்து 3B அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எவ்ரி மந்த் 20th நம்ம வந்து இந்த இடத்துல ஃபைல் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஜிஎஸ்டிக்கு
ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு டாக்ஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது 3P ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைம்ல நம்ம சலான் மூலமா நம்ம ஆன்லைன்ல அந்த மந்த்துக்கான டாக்ஸை நம்ம கட்டிடுவோம். ஓகேங்களா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரிட்டர்ன்ஸ்ல 2 ரிட்டர்ன் வந்து எல்லா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு டீலரும் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு GSTR 1, ரெண்டாவது வந்து GSTR 3B அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு நீங்க ஓகேங்களா? ஒவ்வொரு ரிட்டர்னுக்கும் கட் ஆஃப் டேட் வச்சிருக்காங்க. அது வந்து டியூ டேட். அந்த டியூ டேட்டை தாண்டி நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சார்ஜஸ் இருக்கும். அடிஷனலா சார்ஜஸ் நம்ம வந்து என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுவும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். கிளியர்? எஸ் சார். ஓகே. சோ இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேலியில நீங்க டாக்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி, டேலியில டாக்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜிஎஸ்டி ரிலேட்டடா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து திரும்ப ஒரு தடவை இந்த செஷன் வீடியோ வந்து ரீகால் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீகால் பண்ணிட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, டவுட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஏன் நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து இதை பேஸ் பண்ண ஒரு சில டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு, தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் அடுத்த செஷன்ல உங்களுக்கு நான் ஓகே.